நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு அரசு முறை பயணமாக புறப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் இங்கிலாந்துக்கும் செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்த சூழலில் தற்போது அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்டிருக்கிறார். பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளிக்க யாரெல்லாம் குவிந்திருக்கிறார்கள்? முதலமைச்சரினுடைய இந்த பயணம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து என இந்த இரு நாடுகளுக்கும் அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்படுகிறார். இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும் முதலமைச்சர் அவர்களை கட்சியினரும் மற்றும் அமைச்சரும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என திரளான பேர் நேரடியாக விமான நிலையம் வந்து முதலமைச்சரை வாழ்த்தி அவரை தற்போது வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய இந்த பயணம் என்பது ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றார். அதே போல லண்டனுக்கு சென்றார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கும், புதிய வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்ட முதலீடு ஊக்குவிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இதுவரை 4 முறை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் அனைத்து பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஒரு புதிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. சர்வதேச அளவில் அனைத்து முன்னணி தொழிற்சங்க நிறுவனங்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழக அரசினுடைய புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிட்டு தமிழகத்திற்கு புதிதாக தொழில்கள் துவங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தென் மாவட்டங்களையும் உள்ளடக்கி புதிய மாவட்டங்களும், அதாவது ஏற்கனவே தொழிற்சாலை இல்லாத மாவட்டையும் கண்டறிந்து அந்த மாவட்டத்திற்கு தொழிற்சாலை அமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை அதிகரிக்கும் வகையிலும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கான தனது பயணத்தை துவங்குகிறார். தொடர்ச்சியாக ஜெர்மன், இங்கிலாந்து என 2 நாடுகளுக்கும் செல்லும் முதலமைச்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை மட்டும் சந்தித்து பேசுகிறார். அதே போல புலம்பெயர்ந்து வாழும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களையும் முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டிற்கு தொழில் செய்ய அழைப்பு விடுக்கும் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சாலை மற்றும் போக்குவரத்து, விமான சேவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் முதலமைச்சர்கள் எடுத்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.